டியாஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். மீண்டும் ஒரு அழகான நான் படித்து ரசித்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க விரும்புனீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீட்டை விட்டு உடனே வெளியேறு, உன்னையும் உன் பிள்ளைகளையும் சுமக்கும் சக்தி எனக்கு இனி இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகள் கணவன் இறந்துவிட்ட வேதனையை விட பல மடங்கு மனதை கிழித்தன. தன் கருவில் சுமந்து கண்ணீரும் வலியும் தாங்கி பெற்ற பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடுகிறான். ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகளின் சின்ன சிரிப்பிற்காக உயிரையே கொடுக்க தயாராக இருந்த தாயின் இதயம் இன்று அதே பிள்ளைகளின் அலட்சியத்தால் துண்டு துண்டாக உடைகிறது. அன்பையும் பாசத்தையும் மட்டுமே எதிர்பார்த்த அந்த தாய்க்கு இறுதியில் கிடைத்தது அவமானமும் கண்ணீரும் தான். ஆனால் ஒரு தாயின் மனம் எத்தனை காயப்பட்டாலும் தனது பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதையே இறுதி வரை நினைத்து கொண்டிருக்கும். இந்த நள்ளிரவு நேரத்தில் 5 மகள்களை வைத்துக்கொண்டு நான் எங்கே செல்வேன் என்று அழுகிறாள். உன் மகள்களால் எனக்கு தொல்லையே தவிர நிம்மதியில்லை. எங்கேயாவது கோயிலில் சென்று அமருங்கள், அல்லது ஏதேனும் ஆசிரமத்தில் சேர்ந்து விடுங்கள். எனக்கு என்னுடைய நிம்மதிதான் முக்கியம். உங்களால் என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று கூறுகிறான். இப்படி சொல்லிவிட்டு என் முகத்திலேயே கதவை அடித்து மூடினார். அந்த கதவு மூடிய சத்தம் என் நெஞ்சில் ஒரு வெடி சத்தம் போல விழுந்தது. நான் பைத்தியம் பிடித்தவள் போல கதவை தட்டினேன். தயவு செய்து கதவை திறங்கள். இந்த குளிரில் குழந்தைகள் செத்து விடுவார்கள். நாங்கள் வீட்டு வராண்டாவிலேயே படுத்துக்கொள்கிறோம். உங்களிடம் எதையுமே கேட்க மாட்டோம். உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு சுடுகாட்டு மௌனம் மட்டுமே நிலவியது. அந்த அமைதி ஒரு மனிதனை உள்ளுக்குள் கொன்றுவிடும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. என் 14 வயது மூத்த மகள் நடுங்கும் கைகளால் என் தோளை தொட்டாள். அம்மா, அவர் கதவை திறக்க மாட்டார், இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். அவளது குரலில் இருந்த அந்த நம்பிக்கை, இழந்த ஏக்கம் என் இதயத்தை கிழித்தது. நாங்கள் மெல்ல நடந்து சாலையோரம் இருந்த நடைபாதையில் வந்து அமர்ந்தோம். பசியாலும் குளிராலும் குழந்தைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் போர்வையால் என் கடைசி மகளை மறைத்தே வைத்திருந்தேன். ஆனால் அவளோ அழுது கொண்டே இருந்தாள். வானத்தை பார்த்தேன். கும்மிருட்டாக இருந்தது. என்ன செய்வது? என்னை முடித்து கொள்ளலாமா? ஆனால் இந்த பிஞ்சு உயிர்கள் என்ன ஆகும்? இந்த இக்கட்டான நிலையில் என் உடைந்த பழைய ஃபோன் ஒலிக்கத் தொடங்கியது. திரையில் கவிதா என்ற பெயர் மின்னியது. கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு துரும்பு கிடைத்தது போல இருந்தது. கைகள் நடுங்க ஃபோனை எடுத்தேன். தொண்டை அடைக்க ஹலோ என்றேன். மறுபுறம் கவிதாவின் உற்சாகமான குரல் கேட்டது. ஏய் என் அன்பு தோழி, எப்படி இருக்கிறாய்? எவ்வளவு நாட்களாக பேசவே இல்லை. நான் இப்போதுதான் ஊருக்கு திரும்பினேன். உன்னை அழைக்கலாம் என்று தோன்றியது. எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அடக்க முடியாமல் வெடித்தேன். கவிதா, நான் மொத்தமாக அழிந்துவிட்டேன். கவிதா, அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டார். மறுபக்கம் ஒரு கணம் மௌனம். பிறகு பதற்றமான குரலில் கேட்டாள். என்ன சொல்கிறாய்? யார் துரத்தியது? இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? பின்னணியில் ஏன் வண்டிகள் சத்தம் கேட்கிறது? நான் அழுதபடியே சொன்னேன். என் கணவர் என்னை துரத்திவிட்டார். என் 5 மகள்களுடன் சாலையோரம் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு போக இடமே இல்லை என்றேன். கவிதா உடனே, அங்கேயே இரு, உன் இடத்தை எனக்கு சொல், இதோ காரில் வருகிறேன். நான் வரும் வரை அங்கிருந்து எங்கும் நகரக்கூடாது, ஜாக்கிரதை என்றாள். நான் என் இடத்தை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன். என் மனம் பழைய நினைவுகளில் மூழ்கியது. கவிதா என் உயிர் தோழி, பக்கத்து வீட்டுக்காரி. நாங்கள் இருவருமே சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் அவளது எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு முறை மாடியில் துணி காயப்போடும்போது அவள் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. பார், நான் இந்த வறுமையான வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது வெளியேறுவேன். எனக்கு பணம்தான் முக்கியம். அதற்காக என்னை ஒரு வயதானவருக்கு கட்டி கொடுத்தாலும் சரி. நான் அதிர்ச்சியோடு கேட்டேன். கவிதா, என்ன பேசுகிறாய்? மகிழ்ச்சிக்கும் பணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நம்மை போன்றவர்களுக்கு நல்ல பணக்கார வரன் அமைவது கடினம். அப்படியே வந்தாலும் அவன் வயதாவனாகவோ அல்லது ஏற்கனவே திருமணமானவனாகவோ தான் இருப்பான்.
அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், இருக்கட்டுமே, என் வாழ்க்கை வசதியாக இருக்க வேண்டும். இந்த வறுமையின் கொடுமை எனக்கு வேண்டாம். அவள் சொன்னது போலவே நடந்து கொண்டாள். தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பணக்காரரை திருமணம் செய்து கொண்டாள். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தனர். கவிதா ஒரு நிபந்தனையுடன் தான் மணந்தாள். அவளுக்கு ஒரு பெரிய பங்களாவும் தாராளமான பணமும் கொடுக்க வேண்டும். ஊர் என்னவோ பேசியது. ஆனால் அவள் அந்த பெரிய வீட்டை தன் பெயரில் மாற்றிக்கொண்டாள். இன்று அவள் ராணி போல வாழ்கிறாள். சரியாக 20 நிமிடங்களில் ஒரு பெரிய சொகுசு கார் என் கண்முன்னே வந்து நின்றது. அதன் ஜன்னல் இறங்கிய போது கவிதாவின் கவலையான முகம் தெரிந்தது. அவள் டிரைவரிடம் சைகை செய்துவிட்டு உடனே கீழே இறங்கி ஓடி வந்தாள். அவள் விலையுயர்ந்த ஆடைகளையும் நகைகளையும் அணிந்திருந்தாள். எங்களை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கின. ஆண்டவனே, அந்த மனுஷன் உனக்கு இப்படி ஒரு கொடுமையா செய்தான்? வாருங்கள், எல்லோரும் காரில் ஏறுங்கள். நான் தயக்கத்தோடு கேட்டேன், கவிதா, நாங்கள் 5 பேர். எங்களை எங்கே கூட்டி செல்வாய்? உன் கணவர்... அவள் என் பேச்சை தடுத்தாள். என் கணவர் இப்போது ஊரில் இல்லை. அந்த வீடு என்னுடையது. அங்கே என் பேச்சுதான் வேதம். நீங்கள் பேசாமல் வாருங்கள். இன்று முதல் நீங்கள் அனாதைகள் இல்லை. அவளது அந்த தைரியமான பேச்சு எனக்கு பெரிய நம்பிக்கையை தந்தது. காரின் இதமான வெப்பத்தில் அமர்ந்ததும் குழந்தைகளுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. நான் கவிதாவை பார்த்தேன். அவள் டிரைவரிடம் சீக்கிரம் வீட்டுக்கு செல்ல சொன்னாள். அவள் அதே பழைய கவிதாதான். ஆனால் அவள் கண்களில் ஒரு புதிய தேஜஸ் இருந்தது. எப்படியோ அந்த நள்ளிரவில் அவள் எனக்கு ஒரு தெய்வமாகவே தெரிந்தாள். கார் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவுக்குள் நுழைந்தது. இவ்வளவு பெரிய வீட்டை நான் சினிமாவில்தான் பார்த்திருக்கிறேன். முன்னால் நிறைய கார்கள் நின்றிருந்தன. கவிதா என் கையை பிடித்து, வா, இதுதான் உன் வீடு என்றாள். நான் ஒருவித பயத்தோடு அந்த அரண்மனைக்குள் நுழைந்தேன். தங்குவதற்கு ஒரு இடம் தேடி வந்த அந்த வீட்டின் சுவர்கள் பின்னாளில் என்னிடம் என்ன கேட்கப் போகின்றன என்பது அப்போது எனக்கு தெரியாது. மறுநாள் காலை நான் எழுந்தபோது ஒரு பாதுகாப்பான வசதியான அறையில் இருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக தூங்கியதால் என் பயம் கொஞ்சம் குறைந்திருந்தது. காலை உணவு மேசையில் கவிதா எனக்கு எதிரே அமர்ந்திருந்தாள். அவள் அழகாக தேநீரை ஊற்றி என்னிடம் நீட்டினாள். சரி, இப்போது சொல், அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்றாள். அவளது அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தலை குனிந்தேன். கவிதா, நான் உன் வீட்டில் ஒரு சுமையாக இருக்க விரும்பவில்லை. உனக்கு திருப்பி கொடுக்க என்னிடம் திருப்பி தர எதுவும் இல்லை. ஆனால் என் கைகள் உழைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது, துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது என எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். தயவு செய்து உன் வீட்டு வேலைக்காரியை வேலையை விட்டு நீக்கிவிடு. எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் கொடுத்தால் மட்டும் போதும் என்றேன். இதை கேட்டதும் கவிதா தேநீர் கோப்பையை மேசையில் ஓங்கி வைத்தாள். அவள் முகத்தில் ஒரு வருத்தம் தெரிந்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ என் தோழி, வேலைக்காரி இல்லை. வீட்டை சுத்தம் செய்ய ஆள் வருவார்கள். அவர்கள் வேலையை அவர்கள் செய்வார்கள். ஆனால் கவிதா, சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவது எனக்கு சரியாக வராது என்றேன். அதற்கு அவள், சரி, அப்படியானால் நீ வீட்டை மேற்பார்வையிடு. என் வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்று பார். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். எனக்கு வீட்டை பார்த்து கொள்ள நேரமில்லை. வேலையாட்கள் எதையாவது திருடிவிடலாம் அல்லது பொருட்களை மாற்றி வைக்கலாம். நீ அவர்கள் மீது ஒரு கண் வைத்திரு என்றாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் செய்ய ஒரு வேலையும் இல்லை. எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். குழந்தைகளும் இல்லை. பிறகு அவள் எதில் இவ்வளவு பிஸியாக இருக்கிறாள்? ஆனால் கேட்க துணிச்சல் வரவில்லை. அவள் உடனே தன் சமையல்காரரை அழைத்து, இன்று முதல் என் தோழிதான் சமையல் செய்வாள். அவளது சமையல் எனக்கு பிடிக்கும். உனக்கு வேலை முடிந்தது என்று கூறி அனுப்பிவிட்டாள். எனக்கு சற்றே நிம்மதியாக இருந்தது. குறைந்தபட்சம் நான் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் என்று தோன்றியது. கவிதா எனக்கும் என் 5 மகள்களுக்கும் வசதியான ஒரு பெரிய அறையை ஒதுக்கினாள். மாலையில் அவள் என்னிடம் சில காகிதங்களை கொடுத்தாள். இந்தா பார், உன் 4 மகள்களையும் நகரின் சிறந்த பள்ளியில் சேர்த்து விட்டேன். நாளை முதல் அவர்களுக்கான பள்ளி வண்டி வரும்.
சீருடைகளும் புத்தகங்களும் வந்துவிட்டன என்றாள். என் கண்கள் கலங்கின. நான் அவள் கையை பிடித்து கொண்டேன். கவிதா, இந்த நன்றியை எப்படி மறப்பேன்? என் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூட மனமில்லாத தந்தை இருந்த இடத்தில் நீ ஒரு தந்தையாகவே மாறி செய்துவிட்டாயே என்றேன். உதவியை பற்றி பேசாதே, என் நேரம் நன்றாக கழிய வேண்டும் என்று வேண்டிக்கொள் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். வாழ்க்கை ஒரு சீரான நிலைக்கு வந்தது. நான் சமையல் மற்றும் வீட்டை பராமரிப்பதில் மும்முரமாக இருந்தேன். பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றனர். ஆனால் சில நாட்களில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனித்தேன். மாலை நேரம் ஆனாலே கவிதாவின் முகம் மாறிவிடும். அவள் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொள்வாள். 1 மணி நேரம் கழித்து வெளியே வரும்போது அவளை அடையாளம் காண முடியாது. விலை உயர்ந்த ஆடை, அதிகப்படியான ஒப்பனை, அவிழ்த்துவிடப்பட்ட தலைமுடி, வாசனை திரவியத்தின் வீச்சு. ஒரு சினிமா நடிகையைப் போலவே மாறிவிடுவாள். ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டே விட்டேன். கவிதா, எல்லாம் சரியாக இருக்கிறதா? இந்த இரவு நேரத்தில் எங்கே கிளம்புகிறாய்? ஏதாவது விசேஷமா என்றேன். அவள் பையை எடுத்துக்கொண்டு 1 நிமிடம் என்றாள். ஆனால் என்னை திரும்பி பார்க்கவில்லை. நடந்து கொண்டே பதிலளித்தாள். ஆமாம், சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. நீ கதவை பூட்டிவிடு, எனக்காக காத்திருக்க வேண்டாம். இப்படி சொல்லிவிட்டு அவள் காரில் ஏறிச் சென்றாள். அவள் எப்போது திரும்புவாள் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் என் குழந்தைகளுடன் தூங்கிவிடுவேன். இது நாள்தோறும் தொடர்ந்தது. என் 14 வயது மூத்த மகள் இதை கவனித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் மெதுவாக கேட்டாள். அம்மா, அந்த ஆன்ட்டி தினமும் இரவில் எங்கே போகிறார்? கணவர் வெளிநாட்டில் இருக்கும்போது யாருக்காக இப்படி அலங்காரம் செய்கிறார்? நான் அவளை அதட்டினேன். மகளே, நமக்கு அதெல்லாம் எதற்கு? நமக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்த தெய்வமாக அவளை பார். மற்றவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்றேன். மகள் அமைதியானாள். ஆனால் என் மனம் ஏற்கவில்லை. கவிதா எனக்கு செய்த உதவிக்கு கைமாறாக எதையும் கேட்க முடியாதுதான். ஆனால் அந்த வீட்டின் மர்ம சுவர்கள் ஏதோ ஒரு மர்மத்தை சுமந்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. பகலில் கவிதா சாதாரணமானவளாக இருப்பாள். ஆனால் இரவு வந்ததும் அவளது உலகம் மாறிவிடும். இந்த அமைதி ஏதோ ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியோ என்று நான் அஞ்சினேன். கவிதா எங்களிடம் மிகுந்த அன்போடுதான் இருந்தாள். ஆனால் அந்த இரவு பயணம் என் இதயத்தில் ஒரு முள் போல குத்தியது. ஒரு மாலை அவள் கிளம்பும்போது என் இதயம் வேகமாக துடித்தது. இருந்தாலும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். கவிதா, ஒரு விஷயம் கேட்கலாமா? கோபித்து கொள்ள மாட்டாயே என்றேன். அவள் கண்ணாடியில் தன் உதட்டு சாயத்தை சரி செய்தபடி, கேள், நீ எப்போதிலிருந்து அனுமதி கேட்கத் தொடங்கினாய் என்றாள். நான் தயங்கி தயங்கி, தினமும் இரவில் இவ்வளவு அலங்காரத்துடன் எங்கே போகிறாய்? உன் கணவரும் இங்கே இல்லை, உனக்கு யாரையும் தெரியாது என்று சொன்னாய். பிறகு எங்கே இந்த இரவு பயணம் என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டதும் அவளது கைகள் அப்படியே நின்றன. அவள் திரும்பி என்னை பார்த்தபோது அவளது முகத்தில் இருந்த மென்மை மறைந்து ஒருவித கடுமையும் பதற்றமும் வந்தது. இதற்கு என்ன அர்த்தம்? நீ என்னை சந்தேகப்படுகிறாயா என்று குரலை உயர்த்தினாள். நான் பயந்து போய், இல்லை கவிதா, சந்தேகமில்லை. காலம் கெட்டு கிடக்கிறது. நீ தனியாக இரவில் போவதால் வரும் கவலையில் கேட்டேன் என்றேன். அவள் பார்வையை அங்கும் இங்கும் அலைப்பாயவிட்டாள். ஏதோ ஒரு காரணத்தை தேடுவது போல, என் பழைய தோழிகள் இந்த ஊரில் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இரவில் சந்தித்து சாப்பிடுவோம், பேசுவோம். அவ்வளவுதான். நீ அதிகமாக எதையும் யோசிக்காதே என்றாள். அவள் முகத்தின் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது. அவள் என்னிடம் ஏதோ பொய் சொல்கிறாள் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. நான் அதற்கு மேல் எதையும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன். அவள் வேகமாக தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தேன். கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. நள்ளிரவு 12, பிறகு 1, 2 மணி ஆகியும் கவிதா திரும்பவில்லை. என் மனம் 1000 சந்தேகங்களில் ஊசலாடத் தொடங்கியது. கவிதாவுக்கு எங்காவது விபத்து ஏற்பட்டிருக்குமோ, அல்லது அவள் ஏதேனும் ஆபத்தில் சிக்கியிருப்பாளோ என்று என் மனம் தவித்தது. ஜன்னல் வழியாக மீண்டும் மீண்டும் வெளியே பார்த்தேன். ஆனால் சாலை வெறிச்சோடி போயிருந்தது. இரவின் இருள் மெல்ல மறைந்து அதிகாலை வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. அப்போது வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டது.
நான் திடுக்கிட்டு எழுந்து ஓடி சென்று கதவை திறந்தேன். கவிதா உள்ளே வந்தாள். அவளை பார்த்த அந்த நொடியில் என் கால்கள் அப்படியே உறைந்து போன. அவளால் நேராக நிற்கக்கூட முடியவில்லை. நடை அவ்வளவு தள்ளாடியது. கலைந்த தலைமுடி, களைத்து போன முகம். அவள் என்னை பார்க்கக்கூட இல்லை. நான் அங்கே நிற்பதையே அவள் கவனிக்காதது போல தள்ளாடியபடியே என்னை கடந்து உள்ளே சென்றாள். நான் அப்படியே திகைத்து நின்றுவிட்டேன். இது நான் பழைய நடுத்தர குடும்பத்தில் பார்த்த அந்த கண்ணியமான கவிதா இல்லை. இரவு முழுவதும் வெளியில் இருந்துவிட்டு காலையில் இப்படி ஒரு நிலையில் வீடு திரும்புவது எதை காட்டுகிறது? அவளது நிலை கண்டு என் இதயம் பதறியது. அவள் நேராக தன் அறைக்கு சென்று கதவை ஓங்கி மூடிக்கொண்டாள். நான் வரவேற்பறையில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. ஏதோ ஒரு சின்ன தவறு மட்டும் நடக்கவில்லை. ஏதோ ஒரு பெரிய தப்பான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடம்பரம், இந்த பணம், இந்த பெரிய கார், இவை அனைத்தும் தவறான வழியில் வந்த பரிசுகள் என்று எனக்கு தோன்றியது. நான் வானத்தை பார்த்து வேண்டினேன். கடவுளே, நான் எங்கே வந்து சேர்ந்தேன்? இதில் ஏதேனும் ஆபத்திருந்தால் என் அப்பாவி மகள்களின் நிலை என்ன ஆகும்? பயம் என் தலைக்கு ஏறியது. காலை 11 மணி அளவில் கவிதா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். நான் ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். இரவு நடந்த விஷயத்திற்காக அவள் வெட்கப்படுவாள் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளது போக்கை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். இரவு எதுவுமே நடக்காதது போல அவள் புன்னகைத்து கொண்டிருந்தாள். ஏய், இன்னும் டீ போடவில்லையா? இன்று தலை பயங்கரமாக வலிக்கிறது. சரியாக தூக்கம் வரவில்லை என்றாள். நான் அவளை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்துவிட்டு சமையலறைக்கு சென்றேன். தேநீரை கொண்டு வந்து வைத்தேன். அவள் மிகவும் சாதாரணமாக அதை குடிக்கத் தொடங்கினாள். உனக்கு தெரியுமா, இன்று நான் ஷாப்பிங் செல்ல வேண்டும். ஒரு புதிய துணிக்கடை திறந்திருக்கிறார்கள். அங்கே நல்ல கலெக்ஷன் வந்திருப்பதாக சொன்னார்கள் என்றாள். நான் மனமில்லாமல் மெதுவாக கேட்டேன், கவிதா, நீ நன்றாக இருக்கிறாயா? இரவு நீ வந்த நிலை எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அவள் டீ குடிப்பதை நிறுத்திவிட்டு என்னை உற்று பார்த்தாள். அதெல்லாம் பழைய விஷயம், ஒன்றுமில்லை, வெறும் சோர்வுதான். என் மனநிலையை கெடுக்காதே என்று எரிச்சலோடு சொன்னாள். அதன் பிறகு அவள் கிளம்பி சென்று விட்டாள். மதியம் திரும்பும்போது கையில் ஏகப்பட்ட ஷாப்பிங் பைகள், புதிய உடைகள், செருப்புகள், மேக்கப் பொருட்கள் என எல்லாம் இருந்தன. மாலை வந்ததும் மீண்டும் ஒரு கவர்ச்சியான உடையை அணிந்து கொண்டு தன்னை தயார் செய்து கொண்டு காரில் கிளம்பினாள். நான் அமைதியாக இதை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு அவள் வீட்டில் இல்லை. குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். நான் ஹாலில் அமர்ந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தேன். திடீரென்று லேண்ட்லைன் ஃபோன் அடித்தது. அந்த வீட்டில் ஃபோன் அடிப்பதே அரிது என்பதால் நான் திடுக்கிட்டு போனேன். பயந்து கொண்டே ரிசீவரை எடுத்தேன். ஹலோ என்றேன். மறுபுறம் ஒரு ஆண் குரல் கேட்டது. மிகவும் அதிகாரமான கடுமையான குரல் அது. கவிதா எங்கே? அவள் ஏன் ஃபோனை எடுக்கவில்லை என்று கத்தினான். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, ஐயா, அவள் வீட்டில் இல்லை, நீங்கள் யார் என்று கேட்டேன். நீ யார்? என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய் என்று அவன் மிரட்டலாக கேட்டான். அவன் பேசும் போக்கிலேயே எனக்கு தெரிந்துவிட்டது. அவன்தான் கவிதாவின் கணவன் ரமேஷ். நான் கவிதாவின் தோழி. சில நாட்களாக இங்கே தங்கியிருக்கிறேன் என்றேன். ஓ, அப்படியா? நீயும் இங்கே குடியேறிவிட்டாயா? சரி சொல், அவள் எங்கே? இரவு 12 மணி ஆகிறது. இன்னும் அவள் ஏன் வீட்டில் இல்லை என்று அவன் கேட்ட விதம் என் இதயத்தை உலுக்கியது. நான் அவளது கணவன், வெளிநாட்டிலிருந்து பேசுகிறேன். இப்போதே சொல், அவள் எங்கே போயிருக்கிறாள்? அவன் இப்படி கேட்டதும் என் கை கால்கள் சில்லிட்டு போயின. அவள் தினமும் இரவில் அலங்காரம் செய்து கொண்டு வெளியே போவதை சொன்னால் அவளது வாழ்க்கை பாழாகிவிடும். அவள் எனக்கு அலைக்கடம் கொடுத்தவள். அவளுக்கு துரோகம் செய்ய என் மனம் வரவில்லை. சட்டென்று ஒரு பொய் சொன்னேன். ஐயா, அவளுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை. தலைவலி அதிகமாக இருந்ததால் டாக்டரிடம் சென்றிருக்கிறாள். இதோ வந்துவிடுவாள். மறுபக்கம் மௌனம். பிறகு சந்தேகமான குரலில், உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் ஃபோனை எடுத்து செல்லவில்லை? தவிர டிரைவர் தான் லீவில் இருக்கிறானே, அவள் எப்படி தனியாக போனாள் என்று கேட்டான். நான் மோசமாக சிக்கிக்கொண்டேன். நெற்றியில் வியர்வை வழிந்தது. ஐயா, அவசரத்தில் ஃபோனை மறந்திருப்பாள். டாக்ஸி பிடித்துதான் சென்றாள்.
நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதோ வந்துவிடுவாள் என்றேன். ரமேஷ் பெருமூச்சு விட்டுவிட்டு, இதோ பார், அவள் வந்ததும் என்னிடம் பேச சொல், அவளிடம் சொல், நான் ஒன்றும் ஏமாளி அல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தான். அந்த டூ டூ என்ற சத்தம் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. கவிதாவை காப்பாற்ற நான் பொய் சொல்லிவிட்டேன். ஆனால் அவள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியவில்லை. ரமேஷின் குரலில் இருந்த சந்தேகம் கவிதாவின் இந்த இரகசிய வாழ்க்கை இனி நீண்ட காலம் நீடிக்காது என்பதை காட்டியது. கவிதாவுக்காக நான் ஹாலில் அமர்ந்து காத்திருந்தேன். அவளிடம் இந்த தகவலை சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவளுக்கு புரியும் எந்த மாதிரியான புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது என்று. அவள் எதை நோக்கி ஓடுகிறாள், அவளது லட்சியம் என்ன, எதுவுமே புரியவில்லை. அந்த இரவு எனக்கு ஒரு நரகமாகவே இருந்தது. விடியும் வரை தூங்காமல் என் நெஞ்சம் அறியாத பயத்தில் துடித்து கொண்டிருக்கிறது. கடிகார முட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. அதிகாலை 5 மணி இருக்கும். வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நான் உடனே எழுந்து போய் கதவை திறந்தேன். கவிதா உள்ளே வந்தாள். அவளது கண்கள் வீங்கி முகம் வாடிப்போயிருந்தது. ஹாலில் நான் விழித்திருப்பதை பார்த்ததும் அவள் திடுக்கிட்டு போனாள். அவளது முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் போர்வையை சரி செய்து கொண்டு என்னை ஒரு மாதிரி முறைத்து பார்த்தாள். என்ன, நீ இன்னும் தூங்கவில்லையா? எல்லாம் சரிதானே, பிள்ளைகள் தூங்குகிறார்களா என்று கேட்டாள். அவள் குரலில் ஒருவித கடுமை இருந்தது. தான் வரும் நேரத்தை நான் கவனிப்பதை அவள் விரும்பவில்லை என்பது புரிந்தது. நான் அவள் கண்களை பார்த்து மெல்ல சொன்னேன், உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் கவிதா. நேற்று இரவு உன் கணவர் ஃபோன் செய்தார். இதை கேட்டதும் கவிதாவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. அவளது கைப்பை கீழே விழ பார்த்தது. வேகமாக ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டாள். என்ன, ரமேஷ் ஃபோன் செய்தாரா? எப்போது? நீ என்ன சொன்னாய்? உண்மையை சொல். அவரிடம் எதை பற்றியாவது உளறிவிட்டாயா என்று படபடத்தாள். அவளது அந்த பயத்தை பார்த்தபோது அவள் தன் கணவனுக்கு எவ்வளவு பயப்படுகிறாள் என்பதும், தன் இரகசியங்கள் வெளியாகிவிடுமோ என்று எவ்வளவு நடுங்குகிறாள் என்பதும் எனக்கு புரிந்தது. நான் அவளை சமாதானப்படுத்தினேன். பயப்படாதே, அவர் மிகவும் கோபமாக இருந்தார். நீ எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் உண்மையை சொல்லவில்லை. உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும், கடுமையான தலைவலியால் டாக்டரிடம் சென்றிருக்கிறாய் என்றும், அவசரத்தில் ஃபோனை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டாய் என்றும் சொல்லிவிட்டேன். நான் இதை சொன்னதும் அவளுக்கு உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளை, சரியான நேரத்தில் ஒரு பொய்யை சொல்லி என்னை காப்பாற்றிவிட்டாய். அவருக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் என் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார். நீ ரொம்ப புத்திசாலி என்று என்னை பாராட்டினாள். ஆனால் கவிதா, இது இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் என்று நான் கேட்க நினைத்தேன். ஆனால் அவள் கை காட்டி என்னை தடுத்தாள். இரு, நான் இப்போதே அவருக்கு ஃபோன் செய்கிறேன், இல்லையென்றால் சந்தேகம் அதிகமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு ரமேஷின் எண்ணை தொடர்பு கொண்டாள். ஃபோன் இணைக்கப்பட்ட அடுத்த வினாடி அவளது குரலும் முகமும் அப்படியே மாறின. ஏதோ தீராத நோயால் பாதிக்கப்பட்டவள் போல மிக மெலிதான குரலில் பேசத் தொடங்கினாள். ஹலோ ரமேஷ், நான் கவிதா பேசுகிறேன். இப்போ தான் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தேன். திடீரென்று ஒற்றை தலைவலி வந்துவிட்டது. எழக்கூட முடியவில்லை என்று மிக தத்ரூபமாக பொய் சொன்னாள். மறுபுறம் ரமேஷ் அவளது உடல்நிலையை விசாரிப்பதும் ஊருக்கு வருவதை பற்றி பேசுவதும் எனக்கு புரிந்தது. கவிதா உடனே பேச்சை மாற்றினாள். ஐயோ, நீங்கள் இப்போது இங்கே வரவேண்டாம். உங்கள் தொழிலை பாருங்கள். அங்கே உங்கள் முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உங்கள் துணை தேவை. நான் இங்கே பார்த்து கொள்கிறேன். இப்போதுதான் மருந்து சாப்பிட்டேன், தூங்கப் போகிறேன் என்று கூறினாள். அருகில் நின்று இதை கேட்டபோது எனக்கு புரிந்தது. அவள் தன் கணவன் இங்கே வருவதை எக்காரணம் கொண்டும் விரும்பவில்லை. அவனது வருகை தனது சுதந்திரத்தை பறித்துவிடும் என்று அவள் நினைத்தாள். ஃபோனை வைத்ததும் நிம்மதியாக என்னை பார்த்து புன்னகைத்தாள். பார்த்தாயா, ஒரு ஆணை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று? அவன் இங்கே வந்தால் என் வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போல் ஆகிவிடும் என்றாள். பிறகு எனக்கு கட்டளையிடுவது போல தொடர்ந்தாள். இனிமேல் எப்போதும் என் கணவர் ஃபோன் செய்தாலும் நான் வீட்டில் இல்லை என்றால் நீ ஏதாவது ஒரு காரணம் சொல். தூக்க மாத்திரை போட்டு தூங்குகிறேன் என்று சொல், அல்லது குளியலறையில் இருக்கிறேன் என்று சொல். எப்படியாவது அவரை சமாளித்து விடு.
கவிதாவின் இந்த போக்கு எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. இவ்வளவு வசதிகளை கொடுத்தும் அவளை ராணி போல் வைத்திருக்கும் கணவனை அவள் ஏமாற்றுகிறாளே என்று என் மனசாட்சி உறுத்தியது. நானும் அவளது பொய்யில் ஒரு கூட்டாளியாகி வருகிறேனே என்று பயம் வந்தது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் வீடற்றவள். என் பிள்ளைகளுக்கு கூரை கொடுத்தவள் அவள். நாட்கள் வாரங்களாக மாறின. கவிதாவின் இரட்டை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்தது. நானும் அவள் விஷயத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டேன். எனக்கு என் பிள்ளைகளின் பாதுகாப்பு மட்டுமே முக்கியமாக தெரிந்தது. ஆனால் நாங்கள் நிம்மதியாக இருப்பதாக நினைத்த அந்த கூரை மிக விரைவில் ஆட்டம் காணப்போகிறது என்பது எனக்கு அப்போது தெரியாது. ஒரு நாள் இரவு வழக்கத்திற்கு மாறாக ஏதோ நடந்தது. நள்ளிரவு தாண்டிய நேரம். வெளியே காரின் டயர் ரோட்டில் உராய்ந்து கத்தும் சத்தம் கேட்டது. யாரோ மிக வேகமாக வந்து பிரேக் போட்டது போல இருந்தது. நான் பதறிப்போய் எழுந்தேன். என் சேலையை சரி செய்து கொண்டு நான் வெளியே வருவதற்குள் வீட்டின் மெயின் கதவு பலமாக திறக்கப்பட்டு அதே வேகத்தில் மூடப்பட்டது. கவிதா உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் என் இதயம் தொண்டைக்கு வந்தது. அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் முழுவதும் வியர்வை. கண்கள் அகல விரிந்து பயத்தில் மிரண்டு போயிருந்தன. ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்தது போல அவள் மூச்சு வாங்கினாள். தள்ளாடியபடி நேராக என்னிடம் வந்து என் தோள்களை பிடித்து உலுக்கினாள். நல்ல வேளை நீ விழித்திருக்கிறாய். சீக்கிரம் உன் மூத்த மகளை எழுப்பு. இப்போதே அவளை இங்கே அழைத்து வா என்றாள். அவள் குரலில் ஒரு மிரட்டலும் அதே சமயம் ஒரு கெஞ்சலும் இருந்தது. என்ன நடந்தது கவிதா? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய் என்று நடுநிசையில் என் மகளை ஏன் எழுப்ப வேண்டும் என்று கேட்டேன். அவள் கோபத்தில் கத்தினாள். நான் சொன்னதை மட்டும் செய், எதிர்த்து பேசாதே. அவளை எழுப்பி வெளியே அழைத்து வா. எனக்கு அவளுடைய உதவி இப்போது தேவை. என் தலை சுற்றியது. என் மகளுக்கு 14 வயதுதான் ஆகிறது. அவளிடம் இவளுக்கு என்ன வேலை? நான் நகராமல் நின்றேன். கவிதா, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நாளை பள்ளிக்கு செல்ல வேண்டும். முதலில் விஷயம் என்னவென்று சொல் என்றேன். கவிதா தன் நெற்றியில் அடித்து கொண்டாள். பைத்தியம் பிடித்தவள் போல என் அருகில் வந்து என் கண்களை உற்று பார்த்தாள். பார், உனக்கு நான் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன். உன்னை தெருவிலிருந்து அழைத்து வந்து இந்த அரண்மனை போன்ற வீட்டில் வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை சிறந்த பள்ளியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருக்க நான் தான் காரணம். இன்று அந்த உதவிகளுக்கு பதிலாக எனக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்றாள். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உதவிக்கு கைமாறாக என் மகளையா கேட்கிறாள்? ஒரு தாயாக என் உள்ளுணர்வு எச்சரித்தது. கவிதா, நீ செய்த உதவியை நான் மறக்கவில்லை. அதற்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனால் என் மகளை இதில் இழுக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று சொல், நான் செய்கிறேன் என்றேன். உன்னால் முடியாது என்று கத்தினாள். உனக்கு வயதாகிவிட்டது. அவள்தான் இளம் வயதுடையவள். போலீஸ் இங்கே வந்துவிடுவார்கள். எனக்கு நேரமில்லை. அவளை எழுப்பு, இல்லையென்றால் விபரீதமாகிவிடும் என்றாள். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் என் காலடியில் தரை நழுவுவது போல இருந்தது. கவிதா என்ன செய்துவிட்டு வந்தாள்? ஏன் என் மகளை போலீஸ் முன் நிறுத்த நினைக்கிறாள்? கவிதா, நீ என்ன செய்தாய் என்று உண்மையை சொல். நீ முழுவதையும் சொல்லும் வரை என் மகளை எழுப்ப மாட்டேன் என்று அவள் அறைக்கதவுக்கு முன்னால் ஒரு சுவர் போல நின்று கொண்டேன். கவிதா கைகளை கூப்பினாள். இது என் வாழ்வா சாவா போராட்டம். நீ எனக்கு உதவவில்லை என்றால் நான் அழிந்து விடுவேன். என்னை தூக்கில் போட்டு விடுவார்கள். உன் மகள் ஒருத்தியால் தான் என்னை காப்பாற்ற முடியும். அவளை எழுப்பு. அவளது வாழ்க்கையை நான் தங்கமாக மாற்றிவிடுகிறேன். சத்தியமாக சொல்கிறேன் என்றாள். அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்று நினைக்கவே எனக்கு தலை சுற்றியது. அவள் அருகில் வந்தபோதுதான் கவனித்தேன். அவளிடம் மதுவின் நாற்றம் கடுமையாக வீசியது. அதை தன் பேச்சால் மறைக்க முயன்றாள். அவள் போதையில் இருந்தாள். தன்னிலை மறந்து போயிருந்த கவிதா என் தோள்களை பிடித்து உலுக்கினாள். நான் சொல்வதை கவனி. நான் ஒரு பெரிய தப்பு செய்துவிட்டேன். என் காரால் ஒரு விபத்து நடந்துவிட்டது என்றாள். நான் பயத்தில் வாயை மூடிக்கொண்டேன். விபத்தா? யாருக்காவது அடிபட்டு விட்டதா கவிதா என்று கேட்டேன். அவள் ஒரு நிமிடம் தடுமாறி, அடிபடவில்லை, அவர் இறந்துவிட்டார். ஒரு பழ வியாபாரி வண்டியை தள்ளிக்கொண்டு போயிருக்கிறார். என் கார் கட்டுப்பாட்டை இழந்து அவர் மேல் மோதிவிட்டது.
அவர் அங்கேயே செத்துவிட்டார் என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மனித உயிர் போயிருக்கிறது. ஆனால் இவள் தன் கவலையை மட்டுமே பார்க்கிறாள். கடவுளே, போதையில் கார் ஓட்டி ஒரு உயிரை பறித்து விட்டாயே கவிதா என்றேன். அதை நிறுத்து என்று கத்தினாள். போலீஸ் என் கார் நம்பரை குறித்து கொண்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் இங்கே வருவார்கள். நான் போதையில் இருந்ததும் இரவில் வெளியே சுற்றியதும் என் கணவருக்கு தெரிந்தால் அவர் என்னை கொன்றே விடுவார். நான் தப்பிக்க வேண்டும். அதற்கு உன் மகள்தான் ஒரே வழி. எனக்கு புரியவில்லை. என் மகள் எப்படி உன்னை காப்பாற்றுவாள்? நீ போலீசிடம் கார் ஓட்டியது உன் மகள் என்று சொல்ல வேண்டும். அவள் சிறுமி, வயதுக்கு வராத சிறுமி என்பதால் அவளுக்கு பெரிய தண்டனை கிடைக்காது. நான் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து வழக்கை முடித்து விடுவேன். டிரைவர் சீட்டில் அவள் இருந்தாள் என்று மட்டும் சொன்னால் போதும் என்றாள். நான் அருவருப்புடன் அவள் கையை உதறி தள்ளினேன். ஒருபோதும் முடியாது. என் மகளை சிறைக்கு அனுப்ப செல்கிறாயா? நீ செய்த கொலைக்கு பழி என் மகள் ஏற்க வேண்டுமா? இது நடக்காது என்றேன். கவிதாவின் குரல் இப்போது மிரட்டலாக மாறியது. பார், நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் இப்போதே உன் 5 பிள்ளைகளுடன் வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை தெருவில் தூக்கி எறிவேன் என்றாள். பிறகு பேச்சை மாற்றி ஆசை காட்டத் தொடங்கினாள். நான் சொல்வதை கேள். உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தருகிறேன். உன் மற்ற 4 மகள்களின் திருமணத்தை நான் நடத்துகிறேன். அவர்களை படிக்க வைக்கிறேன். ஒரு மகளின் தியாகத்தால் உங்கள் குடும்பமே வாழப்போகிறது. யோசித்துப் பார். கையில் பணத்தோடு இந்த வீட்டில் வாழப்போகிறாயா, அல்லது பழையபடி நடைபாதையில் பசியோடு கிடக்கப் போகிறாயா என்று பைத்தியம் பிடித்தவள் போல பேசினாள். நான் அழுது கொண்டே அவள் காலில் விழுந்தேன். கவிதா, வேண்டுமென்றால் என்மேல் பழி போடு. நான் கார் ஓட்டினேன் என்று சொல். நான் சிறைக்கு போகிறேன். ஆனால் என் மகளை விட்டுவிடு. போலீஸ் கோர்ட் என்று அலைய அவளுக்கு தெரியாது என்று கெஞ்சினேன். உன் பெயர் செட்டாகாது என்று கவிதா எரிச்சலுடன் கத்தினாள். உன்னைப் போல ஒரு நடுத்தர வயது பெண் நள்ளிரவில் ஏன் விலையுயர்ந்த காரை எடுத்துக்கொண்டு வெளியே போவாள் என்று சொன்னால் போலீஸ் நம்ப மாட்டார்கள். உன் மகள் இள வயது என்பதால் அவளுக்கு கார் ஓட்ட ஆசை வந்தது என்று சொன்னால்தான் கதை நம்பும்படி இருக்கும் என்றாள். எங்கள் சத்தத்தை கேட்டு என் மூத்த மகள் கண்களை துடைத்து கொண்டே அறைக்கு வெளியே வந்தாள். நாங்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் பதறினாள். அம்மா, என்னாச்சு? ஏன் அழுகுகிறீர்கள் என்று கேட்டாள். கவிதா உடனே அவள் பக்கம் ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து கொண்டாள். நீ போலீசிடம் போய் நான் தான் கார் ஓட்டினேன் என்று சொல்ல வேண்டும், புரிகிறதா என்றாள். என் மகள் பயத்தில் என்னை பார்த்தாள். நான் அவளை என் மார்போடு அணைத்து கொண்டேன். கவிதா அவளை என்னிடமிருந்து இழுக்க முயன்றாள். இல்லை அத்தை, எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? போலீஸ் என்னை கைது செய்து விடுவார்களே என்று என் மகள் கதறினாள். அதனால் என்ன? உன் அம்மாவையும் தங்கைகளையும் நான் பணக்காரர்களாக ஆக்கிவிடுவேன். ஒரு சின்ன தியாகம் செய். இல்லையென்றால் இப்போதே என் வீட்டை விட்டு வெளியேறு என்று மிரட்டினாள் கவிதா. என் மகள் உடைந்து போய் அழுதாள். வேண்டாம் அம்மா, நான் எங்கும் வரவில்லை. என் தங்கைகளின் நிலை என்ன ஆகும்? என்னை ஏன் இதில் இழுக்கிறீர்கள் என்று கேட்டாள். கவிதா தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தாள். நானோ என் மகளை காப்பாற்ற அவள் முன்னால் ஒரு இரும்பு சுவர் போல நின்றேன். அப்போது வெளியே போலீஸ் வண்டியின் சைரன் சத்தம் கேட்டது. கவிதாவின் முகம் பயத்தில் வெளுத்தது. போலீஸ் வந்துவிட்டது. இப்போது நேரம் இருக்கிறது. இல்லையென்றால் எல்லோரும் அழிந்து விடுவீர்கள். உடனே சம்மதி என்று எச்சரித்தாள். நான் என் மகளை எனக்கு பின்னால் மறைத்து கொண்டு உறுதியான குரலில் சொன்னேன். நாங்கள் தெருவிலேயே வாழ்ந்தாலும் பரவாயில்லை. உன் பாவத்திற்கு என் மகளின் வாழ்க்கையை பலி கொடுக்க மாட்டேன். அதே சமயம் கதவு பலமாக தட்டப்பட்டது. கவிதா என் மீது ஒரு கோபமான பார்வையை வீசிவிட்டு கதவை திறக்க சென்றாள். என் இதயம் பயத்தில் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. கதவு திறந்ததும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 காவலர்களுடன் உள்ளே நுழைந்தார். கவிதா உடனே தன் முகத்தில் ஒரு போலி பதட்டத்தை வரவழைத்து கொண்டு, இன்ஸ்பெக்டர் சார், பேசுவதற்கு முன்பே என் மகளை கை காட்டினாள். இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்களே வந்துவிட்டீர்கள், மிக்க நன்றி. நானே ரொம்ப கவலையில் இருந்தேன். பாருங்கள், இந்த பெண்தான் எல்லாவற்றையும் செய்தவள். இவள் என் தூரத்து உறவினர் பெண், கிராமத்திலிருந்து வந்தவள். இவளுக்கு கார் ஓட்டுவதில் ரொம்ப ஆசை. நான் இல்லாத நேரத்தில் சாவியை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஏழை மனிதரை கொன்றுவிட்டாள். நான் அவளிடம் உண்மையை சொல்கிறேன். ஆனால் இவள்
பயத்தில் மௌனமாக இருக்கிறாள் என்று மிக தெளிவாக பொய் சொன்னாள். ஒரு நிமிடம் நானே மிரண்டு போனேன். என் மகள் பயத்தில் உறைந்து போய் நின்றாள். நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு முன்னேறி இன்ஸ்பெக்டர் முன் கைகளை கூப்பினேன். இல்லை ஐயா, இந்த பெண் பொய் சொல்கிறாள். என் மகள் அப்பாவி. அவளுக்கு கார் ஓட்டவே தெரியாது. கார் ஓட்டியது கவிதாதான். அவள் போதையில் இருந்தாள். அவளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள். தன் பாவத்தை என் பிஞ்சு குழந்தையின் மேல் சுமத்த பார்க்கிறாள் என்று கதறினேன். கவிதா என்னை கத்தினாள். நன்றி கெட்டவளே, வாயை மூடு. உனக்கு இருக்க இடம் கொடுத்தால் என் மேலேயே பழி போடுகிறாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, காரின் ஆவணங்கள் என் பெயரில்தான் இருக்கிறது. ஆனால் கார் ஓட்டியது இந்த பெண்தான். இவளை கைது செய்யுங்கள் என்றாள். இன்ஸ்பெக்டர் சந்தேகத்துடன் என்னையும் கவிதாயும் மாற்றி மாற்றி பார்த்தார். என் மகள் அழுது கொண்டே இருந்தாள். அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நான் அவளுக்கு கேடயமாக நின்றேன். இன்ஸ்பெக்டர் தன் கையில் இருந்த விலங்கை எடுத்து என் மகளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். இப்போது திடீரென்று வெளியே இருந்த ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நில்லுங்கள். நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் வாசலை பார்த்தோம். அங்கே கோபமான முகத்துடன் ஒரு உயரமான நபர் நின்றிருந்தார். கவிதா பதற்றத்துடன், ரமேஷ், நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்றாள். அவர்தான் கவிதாவின் கணவர். அவர் கவிதாவை பதில் சொல்லாமல் தவிர்த்துவிட்டு நேரடியாக இன்ஸ்பெக்டரிடம் சென்றார். இன்ஸ்பெக்டர், என் வீட்டில் என்ன நடக்கிறது? ஏன் இந்த குழந்தைக்கு விலங்கு போடுகிறீர்கள் என்று கேட்டார். இன்ஸ்பெக்டர் மரியாதையுடன், ஐயா, உங்கள் காரில் விபத்து ஏற்பட்டு ஒருவர் இறந்துவிட்டார். உங்கள் மனைவி இந்த பெண்தான் காரை ஓட்டியதாக சொல்கிறார் என்றார். ரமேஷ் நடுங்கிக் கொண்டிருந்த என் மகளையும் வியர்வையில் நனைந்திருந்த கவிதாவையும் பார்த்தார். கவிதா, உண்மையை சொல்கிறாயா என்று குளிர்ந்த குரலில் கேட்டார். கவிதா திணறிக்கொண்டே, ஆமாம் ரமேஷ், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இந்த பெண் திருட்டுத்தனமாக சாவியை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்றாள். இன்ஸ்பெக்டர் நக்கலாக சிரித்துவிட்டு தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்தார். ரமேஷ் ஐயா, உங்கள் மனைவி இது 21ஆம் நூற்றாண்டு என்பதை மறந்துவிட்டார் போலிருக்கிறது. விபத்து நடந்த இடத்தில் ஒரு கடையின் கேமராவில் எல்லாம் பதிவாகிவிட்டது என்றார். பாலும் பாலாக தண்ணீரும் தண்ணீராக பிரிந்துவிடும் என்று சொல்லி அந்த வீடியோவை ரமேஷிடம் காட்டினார். நானும் எட்டி பார்த்தேன். வீடியோவில் கவிதாவின் கார் வேகமாக வந்து மோதியதும் டிரைவர் சீட்டில் இருந்த கவிதா தள்ளாடியபடி இறங்கி வருவதும் மிக தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் முன் சீட்டிலிருந்து ஒரு இளைஞனும் இறங்கி வந்தான். இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ரமேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். கோபமும் ஆச்சரியமும் அவர் முகத்தில் தெரிந்தன. வீடியோ முடிந்ததும் அவர் தலையை நிமிர்த்தி கவிதாவை பார்த்தார். கவிதா சுவரை சாய்ந்து கொண்டு நின்றாள். அவளது பொய் மொத்தமாக தோற்று போனது. ரமேஷ் மிகவும் மெதுவான ஆனால் பயங்கரமான குரலில் கேட்டார். இதுதான் உன் லட்சணமா? கார் ஓட்டியது நீதான் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அந்த இளைஞன் யார்? இந்த கேள்வி அங்கிருந்த அனைவரையும் உறைய வைத்தது. கவிதாவின் ரகசியம் அம்பலமானது. அறையில் மயான அமைதி நிலவியது. ரமேஷ் அந்த வீடியோவை மீண்டும் ஓட்டி அந்த இளைஞன் ஓடும் காட்சியில் நிறுத்தினார். கவிதா, வாயை திற. உன்னை விபத்து நடந்த இடத்திலேயே விட்டுவிட்டு ஓடிய அந்த இளைஞன் யார் என்று கர்ஜித்தார். கவிதா இப்போது தரையில் விழுந்து அழத் தொடங்கினாள். ரமேஷ், என்னை மன்னித்துவிடு. நான் ஏதோ தெரியாமல் வழி தவறிவிட்டேன் என்று கெஞ்சினாள். ரமேஷ் அவளை அருவருப்புடன் பார்த்தார். இது தெரியாமல் செய்த தவறு அல்ல, பெரிய குற்றம். நான் உனக்கு மரியாதையும் வசதியும் கொடுத்தேன். நீயோ என் முதுகில் குத்திவிட்டாய் என்றார். உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். அழகிய வீடு, வசதிகள் என உன் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினேன். ஆனால் நீ என் வீட்டை பாவங்களின் கூடாரமாக மாற்றிவிட்டாயே. சொல், இவன் யார் என்று ரமேஷ் கர்ஜித்தார். கவிதா விக்கி விக்கி அழுது கொண்டே உண்மையை சொன்னாள். இவன் பெயர் பிரதீப். திருமணத்திற்கு முன்பே நாங்கள் காதலித்தோம். ஆனால் எங்களிடம் பணம் இல்லை. பிரதீப் தான் சொன்னான், உங்களை திருமணம் செய்து கொண்டால் நாம் பணக்காரராகிவிடலாம் என்று. இதை கேட்டதும் எனக்கும் என் மகள்களுக்கும் தலை சுற்றியது. இந்த பெண் எவ்வளவு தந்திரமானவள்! ரமேஷின் கண்களில் ஏமாற்றமும் கோபமும் தகித்தன. அப்படியானால் என் பணத்திற்காகத்தான் என்னை மணந்தாயா? உன் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னதெல்லாம் நாடகமா என்று கேட்டார். ஆமாம், எல்லாம் பொய்தான் என்று கவிதா ஒப்புக்கொண்டாள். நான் தினமும் பிரதீப்பை சந்தித்தேன். உங்கள் பணத்தில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். சில ஆண்டுகளில் உங்களிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டு நாங்கள் இருவரும் மனம் முடிக்க திட்டமிட்டிருந்தோம்.
ஆனால் விபத்து நடந்தவுடன் அவன் என்னை தவிக்க விட்டு ஓடுவான் என்று நான் நினைக்கவில்லை என்றாள். ரமேஷ் கசப்புடன் சிரித்தார். பார்த்தாயா உன் காதலின் லட்சணத்தை? நீ ஆபத்தில் சிக்கியவுடன் உன் காதலன் உன்னை சாகவிட்டு ஓடிவிட்டான். அவனுக்கு உன்மேல் ஆசை இல்லை, என் பணத்தின் மேல்தான் ஆசை என்றார். கவிதா அவர் கால்களை பிடித்து கதறினாள். கடவுளுக்காக என்னை மன்னித்து விடு ரமேஷ். அவன் பேச்சை கேட்டு தப்பு செய்து விட்டேன். போலீஸ் என்னை கைது செய்யப் போகிறார்கள். உன் மனைவியின் மானத்தை காப்பாற்று என்றாள். ரமேஷ் தன் காலை உதறினார். மனைவியா? என் காரில் வேறொருவருடன் சுற்றும்போது நீ என் மனைவியாக இருக்கும் தகுதியை இழந்து விட்டாய். இன்று ஒரு அப்பாவி சிறுமி மீது பழி சுமந்த துணிந்தாயே, அங்கேயே நீ மனிதாபிமானத்தையும் இழந்து விட்டாய் என்றார். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த என் மகளை சுட்டிக்காட்டி ரமேஷ் பேசினார். உனக்குள் ஈரமே இல்லை கவிதா. இந்த பெண்ணுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தது கருணையால் அல்ல, உன் பாவங்களுக்கு பலியாடாக இவளை பயன்படுத்தத்தான். துரோகியை கூட மன்னிப்பேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரக்காரியை மன்னிக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் முன்னே வந்து கவிதாவின் கைகளில் விலங்கு போட்டார். வாருங்கள் அம்மா, மீதியை ஸ்டேஷனில் பேசிக்கொள்ளலாம். கொலை வழக்கு, போதையில் கார் ஓட்டியது, பொய் சாட்சி சொன்னது என பல வழக்குகள் உங்கள் மேல் பாயப்போகிறது என்றார். கவிதா அழுது கொண்டே கத்தினாள். ரமேஷ், என்னை விட்டுவிடாதே, நான் செத்து விடுவேன். ஆனால் ரமேஷின் முகம் பாறையைப் போல கடினமாக மாறியிருந்தது. உனக்காக என் வீட்டு கதவும் என் இதய கதவும் எப்போதும் மூடப்பட்டுவிட்டன. நான் உன்னை என் மனைவியாக ஏற்கவில்லை. விவாகரத்து, விவாகரத்து, விவாகரத்து என்று 3 முறை சொன்னார். அந்த வார்த்தைகள் இடி போல விழுந்தன. கவிதாவின் ஆடம்பர உலகம் நொடியில் சுக்கு நூறானது. காதலன் ஓடிவிட்டான். கணவன் கைவிட்டு விட்டான். போலீஸ் அவளை இழுத்து சென்றது. கார் தூரம் செல்லும் சத்தம் கேட்டது. அறையில் அமைதி நிலவியது. ரமேஷ் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தார். நான் ஒரு மூலையில் என் மகள்களை அணைத்து கொண்டு நடுங்கினேன். கவிதா கெட்டவளாக இருந்தாலும் அவளால் தான் எங்களுக்கு தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்தது. இப்போது அவள் போய்விட்டாள். எங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மனிதர் எங்களை வீட்டை விட்டு இப்போதே துரத்தி விடுவாரே என்று கண்ணீர் வடித்தேன். அதே பழைய குளிரிரவு, அதே நடைபாதை நினைவுக்கு வந்தது. நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு ரமேஷிடம் சென்றேன். நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், ஐயா, நீங்கள் கோபமாக இருப்பது நியாயம்தான். எங்களுக்கு இங்கே இனி வேலை இல்லை. நாங்கள் கிளம்புகிறோம். ஆனால் இப்போது நள்ளிரவு என்பதால் விடியும் வரை மட்டும் வீட்டு வராந்தாவிலோ அல்லது கேரேஜிலோ தங்க அனுமதி தாருங்கள். விடிந்ததும் நாங்கள் போய்விடுகிறோம். நான் அழுதபடியே வேண்டினேன். ரமேஷ் நிமிர்ந்து என்னை பார்த்தார். அவர் பார்வையில் இப்போது கோபம் இல்லை, மாறாக ஒரு பெரும் கருணை இருந்தது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மென்மையான குரலில் சொன்னார், நீங்கள் எங்கும் போக வேண்டியதில்லை. இங்கேயே இருங்கள். என்னால் என் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் ஐயா? நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும் என்றேன். ரமேஷ் கையை உயர்த்தி என்னை நிறுத்தினார். நான் வெளிநாட்டில்தான் அதிகம் இருப்பேன். வருடத்திற்கு ஒரு முறைதான் ஊருக்கு செல்வேன். இப்போது இந்த வீடு காலியாக இருக்கும். நான் இதை அப்படியே விட்டால் யாராவது ஆக்கிரமிக்க வாய்ப்புண்டு. இந்த வீட்டை பார்த்து கொள்ள ஒரு நேர்மையான ஆள் எனக்கு தேவை. என் இதயத்தில் நம்பிக்கை பிறந்தது. ரமேஷ் தொடர்ந்தார், நீ ஒரு உண்மையான தாய் என்பதை நிரூபித்து விட்டாய். கவிதா செய்த தப்புக்கு உன் மகளை பலி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றாய். உன்னை நான் நம்புகிறேன். இந்த வீட்டை உன் சொந்த வீடு போல கவனித்துக்கொள். உன் 5 மகள்களின் படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு என அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். மாதந்தோறும் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் விரும்பும் வரை இங்கே மரியாதையாக வாழலாம் என்றார். என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. நடைபாதையில் கிடந்த எனக்கு இறைவன் மீண்டும் ஒரு வழியை காட்டிவிட்டார். ரமேஷ் அன்றே கிளம்பி சென்றார். அவர் சென்ற பிறகு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மண்டியிட்டு அழுதேன். நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். கவிதாவின் அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. என் வாழ்க்கையில் ஒரு புதிய மற்றும் அமைதியான அத்தியாயம் தொடங்கியது. நாட்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாக மாறின. ரமேஷ் ஐயாவின் வீட்டை நான் மிகுந்த நேர்மையுடனும் கவனித்து வந்தேன். அவர் 6 மாதங்களுக்கு ஒருமுறை ஊருக்கு வரும்போது தனியாக வரமாட்டார். தன் முதல் மனைவியுடன் வருவார். அவரது மனைவி மிகவும் அன்பானவர். என்னை ஒரு உடன்பிறந்த சகோதரியைப் போலவே நடத்துவார். என் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாகவே கருதி அன்பு காட்டுவார். நாங்கள் அவர்கள் வீட்டில் தங்கியிருப்பதை
அவர்கள் ஒருபோதும் குறையாக கருதவில்லை. மாறாக அவர்கள் இல்லாத போது வீடு பாதுகாப்பான கைகளில் இருப்பதாக நிம்மதியடைந்தார்கள். என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி நான் அடிக்கடி கவலைப்படுவேன். இவர்கள் திருமணம் எப்படி நடக்கும்? சீர்வரிசைகளுக்கு பணம் எங்கே போகும் என்றெல்லாம் நினைப்பேன். ஆனால் என் கவலைகளையெல்லாம் இறைவன் போக்கினான். ஒரு நாள் ரமேஷ் ஐயா தன் மனைவியுடன் வந்து என்னிடம் சொன்னார், சகோதரி, உன் மூத்த மகள் இப்போது திருமண வயதை அடைந்துவிட்டாள். என் நம்பிக்கைக்குரிய மேலாளரின் மகளை அவளுக்கு பேசி வைத்திருக்கிறேன். நல்ல பையன், கௌரவமான வேலை. உனக்கு சம்மதம் என்றால் நாம் மேற்கொண்டு பேசலாம் என்றார். என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. ஐயா, நீங்கள் எடுக்கும் முடிவு அவளுக்கு சிறந்ததாகவே இருக்கும் என்றேன். ஒரு தந்தையாக அவளுக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னேன். அந்த நன்னாளும் வந்தது. என் மகளின் திருமணம் அந்த வீட்டிலேயே கோலாகலமாக நடந்தது. ரமேஷ் ஐயா வெறும் பேச்சோடு நிற்காமல் திருமணத்தின் மொத்த செலவையும் ஏற்றார். அவளது சொந்த தந்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு சீர்வரிசைகளை கொடுத்து அவளை வழி அனுப்பி வைத்தார். இதேபோல என் மற்ற 4 மகள்களின் திருமண பொறுப்பையும் அவரே ஏற்று நடத்தினார். இப்போது என் 4 மகள்களும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கடைசி மகள் மட்டும் படித்து கொண்டு என்னுடன் இருக்கிறாள். இன்று நான் ஜன்னலோரம் அமர்ந்து வெளியே தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன். தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். என் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் நிழலாடின. அந்த நடுங்கும் குளிரில் என் கணவர் எங்களை வெளியே துரத்திய போது, உனக்கு எங்கே போக தோன்றுகிறதோ அங்கே போ என்று கத்தினார். நாங்கள் தெருவில் அழிந்து விடுவோம், தெருவில் அலைவோம் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் உணவும் இருப்பிடமும் தருபவன் மனிதன் அல்ல, இறைவன் என்பதை அவர் மறந்துவிட்டார். எங்களை விட்டு பிரிந்ததன் மூலம் அவர் தன் பொறுப்பிலிருந்து தப்பிவிட்டதாக நினைத்தார். ஆனால் தன் வறுமையை அவர் கொடுத்து கொண்டார். எனக்கோ இறைவன் நான் கனவில் கூட நினைக்காத அளவுக்கு நல்ல ஏற்பாடுகளை செய்திருந்தான். இப்போதும் நான் ரமேஷ் ஐயாவின் வீட்டை பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளைகள் ஆளாகி தங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். ரமேஷ் ஐயா வரும்போதெல்லாம் ஒரு வீட்டு பெரியவருக்கு கொடுக்கும் அதே மரியாதையை எனக்கு தருகிறார். பெண் பலவீனமானவள், கணவன் கைவிட்டால் அவதிப்படுவாள் என்று மக்கள் சொல்வார்கள். ஆனால் ஒரு பெண்ணை இந்த உலகிற்கு அனுப்பிய இறைவன் அவளுக்கு ஒரு பாதுகாவலனாக தானும் இருப்பான் என்பதை நான் இன்று முழுமையாக உணர்கிறேன். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.